சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது, பொருந்தாத நட்சத்திரம் எது அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் 26வது நட்சத்திரமாக மீன ராசியில் இடம்பெற்று உள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் ஆகும். காதலில் உண்மையாக இருப்பார்கள். ஆழ்ந்த காதல் உறவில் ஈடுபடக்கூடியவர்கள். காதலுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். மன உறுதியுடன் இருந்து தங்கள் காதலில் வெற்றியை அடைவார்கள். வாழ்வில் சாதிக்க பிறந்தவர்கள். அனைத்து விதமான வசதிகளையும் இவர்கள் பெற்றிருப்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது, எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக ரேவதி, புனர்பூசம், உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்கள் வருகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து 2வது நட்சத்திரமாக ரேவதியும், 9வது நட்சத்திரமாக புனர்பூசமும், 14வது நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரமும், 23வது நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரமும் வருகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மனுஷகணத்தை சார்ந்ததாகும். ரேவதி, புனர்பூசம், உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்கள் தேவகணம் மற்றும் மனுஷகணத்தை சார்ந்ததாகும். எனவே உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு மிக நெருங்கிய கன பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக இந்த நட்சத்திரங்கள் அமைகின்றது. இதனால் இந்த 4 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் ஒன்று கூடி மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும். இதுவரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம். இனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது, எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக ரேவதி, திருவாதிரை, உத்திரம், அஸ்தம், உத்திராடம், திருவோணம் நட்சத்திரங்கள் வருகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து 2வது நட்சத்திரமாக ரேவதியும், 8வது நட்சத்திரமாக திருவாதிரையும், 14வது நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரமும், 15வது நட்சத்திரமாக அஸ்தமும், 23வது நட்சத்திரமாக உத்திராடமும், 24வது நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரமும் வருகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மனுஷகணத்தை சார்ந்ததாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை போலவே இந்த நட்சத்திரங்களும் மனுஷகணம் மற்றும் தேவகணத்தை சார்ந்த மிக நெருங்கிய கனப்பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அமைகின்றது. இதனால் இந்த 6 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். இதுவரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம். இனி பொருந்தாத நட்சத்திரம் எது என்பதை பார்க்கலாம். பரணி, மிருகசேஷம், பூரம், சித்திரை, விஷாகம், அனுஷம், பூராடம், அவிட்டம், பூசம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்களாக அமைகின்றது. மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக வருகின்றது. காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்துடன் ஜாதக பொருத்தமும் இணைந்து பார்த்து திருமணம் செய்வதே மிகுந்த நன்மைகளை தரும். ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். ஜாதகமே இல்லாதவர்கள் மனப்பொருத்தம் இருந்தால் அதன் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள். அதிர்ஷ்டமான எண் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான ரத்னம் நீலக்கல். அதிர்ஷ்டமான உலோகம் இரும்பு. அதிர்ஷ்டமான தெய்வம் சிவன். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.